கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நம்ம வேலை செய்யணுமா, வேலை செய்யலாமா, விசுவாசிகள் வேலை செய்யணுமா? இந்த கேள்வி ரொம்ப அவசியமான ஒரு கேள்வியாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா பலருக்கு இதுல ஒரு தெளிவில்லை. ஆண்டவர் இதை குறித்து சில வசனங்களை எனக்கு காட்டினாரு. இது எனக்கு சில காரியங்களை பேசினாரு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கு நம்ம செய்தியில பார்க்க போறோம். அதாவது முதல் காரியம், நம்ம ஏன் வேலை செய்யணும்னா நம்முடைய திறமைகளை பெருக்க, டு இன்க்ரீஸ் அவர் டேலண்ட்ஸ். தேவன் நம்மளை அந்த உலகத்துல படைக்கும் போதே சில திறமைகளோடு நமக்குன்னு தனித்துவம், தனியா சில காரியங்களை கொடுத்துதான் இன்னைக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதை பெருக்கிறதுக்காக முதல்ல நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமா இருக்கணும். ரெண்டாவது காரியம், உனக்குள் இருக்கும் விதையில ஒரு காடு இருக்கு. இப்போ ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொட்டை இருக்கு. அந்த கொட்டையை நம்ம விதைக்க போடுறோம், முளைக்க போடுறோம். அது முளைக்கும் போது அதுல இருந்து ஒரு மரம் வருது. அந்த மரத்துல இருந்து ஒரே ஒரு பழம் தான் வருமா? வராதே. ஒரு நேரத்துக்கு ஒரு 100 பழம் வந்தா கூட அது காலங்காலமா ஒரு சீசனுக்கும் அது 100 பழம் கொடுத்தாலும் அந்தந்த 100 பழத்துல ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் ஒரு கொட்டை இருக்கு. அந்த ஒரு கொட்டையிலயும் 100 பழம் மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான இருக்கு. அப்போ பார்த்தா எல்லாத்தையும் முளைக்கப்பட்ட ஒரு பெரிய காடு வந்துடும். அதே மாதிரியே நமக்குள் இருக்கும் விதையில ஒரு காடு இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்குதான். அதை நம்ம வெளிக்கொண்டு வருவதற்காக நம்ம வேலை செய்யணும். இப்ப நம்ம வேலை செய்வதன் நோக்கம் எதுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம திருப்ப போறோம். சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு போனோம்னா அது தவறான ஒரு நோக்கம். இது எனக்குள்ள இருக்கும் திறமையை பெருக்க, நமக்குள்ள ஒரு விதை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த விதையில ஒரு காடு இருக்கு. அந்த காடை வெளிக்கொண்டு வர்றதுக்காக. அடுத்தது, நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாக வைக்க வேலை செய்ய வேண்டும். இந்த வேலைங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக வேலை செய்யணும். இப்ப இந்த வேலைன்னொடனே நீங்க சம்பாதிக்கிறதுக்காக பார்க்குற வேலையை மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. நம்ம வீட்டுல செய்யற வேலையா இருக்கட்டும், நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யற காரியமா இருக்கட்டும், இல்ல வீட்டுல ஒரு காய் நறுக்கி கொடுக்கறதா இருக்கட்டும், வீடை பெருக்கிறதா இருக்கட்டும், கடைக்கு போறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த வேலையில அடங்கும். சின்ன பிள்ளைங்கன்னா அவங்க படிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது வேலையில அடங்கும். இது மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைக்குது வேலைங்கிறது. அடுத்து 4வது காரியம், அது நம்மை தேவனோடு ஒரு படைப்பாளியாக மாற்றுகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அவர் ஒரு படைப்பாளி. ஹி இஸ் அ கிரியேட்டர். இன்னுமே அவர் அழகா நிறைய காரியங்களை ஆதியில படைத்தது இன்னும் அது போயிட்டே இருக்குது. அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது அவ்வளவு அதிசயமும் அற்புதமாக இருக்குது. கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு தோட்டத்துல போய் நின்னோம்னா அதுல உள்ள பல்வேறு பூக்களையும் இலைகளையும் அதை அனுபவிச்சோன்னா தெரியும் ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு படைப்பாளின்னு சொல்லி. அப்படியே தேவனை போல நம்மை ஒரு படைப்பாளியாக மாற்றுகிறது. நமக்குள்ள இருக்க திறமைய ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும்னு சொல்லி தான் பிசாசு விரும்புறான். உனக்கு ஒண்ணும் வராது, உன்னால எதுவும் முடியாது, அதனால நீ இப்படியே இரு, எல்லாரும் மாதிரி உனக்கு திறமை கிடையாதுன்னு சொல்லி நம்மளை மூடி வைக்கணும்னு விரும்புறான். ஆனா தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்குள்ளே ஒரு விதை வடிவிலே கொடுத்திருக்கிறார். அதை நம்ம விதைத்து அதுல இருந்து நம்ம அறுவடை செய்ய முடியும். எப்படின்னா, தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? ஒரு படைப்பாளியா பார்க்கிறாரு. அவரை மாதிரியே படைத்திருக்கிறாரு. அவர் எப்படி ஒரு சிருஷ்டிகரோ, எப்படி ஒரு படைப்பாளியோ அப்படிதான் நம்மள பார்க்கிறாரு. அவர் நம்மை பார்க்கும் வண்ணம் நாம் பார்த்து அவரை போல ஒரு படைப்பாளியாக மாறுவதற்காக இந்த வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த ஒரு எண்ணத்தோடு வேலையை நம்ம அணுக வேண்டும். அதாவது ஏற்கனவே நான் விதைன்னு சொன்னேன், ஒரு காடு இருக்குன்னு சொன்னேன், திறமைன்னு சொன்னேன், அது நம்ம படைப்பாளின்னு சொன்னேன். வேதத்துல ஒரு பகுதிக்கு நம்ம வரலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியில பாத்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசிட்ட ஒரு விதவை வர்றா. அவ சொல்றேன், என்னுடைய கணவன் அவர் நல்ல ஒரு ஊழியக்காரன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இப்ப அவர் இறந்துட்டாரு. இப்ப எங்களுக்கு நிறைய கடன் இருக்குது. எனக்கு 2 பிள்ளைங்க. என் பிள்ளைங்களை இப்ப கடன்காரன் பிடிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு அழுகுறா. உடனே அவரு எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உன்கிட்ட என்ன இருக்கு? நம்மளா இருந்தா, ஐயோ அந்த அம்மா அழுகுது, ஒரு 100 ரூபாய் கொடுப்போம், ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம்.
ஆனா அந்த 1000 ரூபாயோ 100 ரூபாயோ அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு வேணா உதவலாம். ஆனா அந்த எலிசா செய்தது அவர் வாழ்நாள் முழுவதுக்கும் அவளுக்கு பிரயோஜனமாக இருந்தது. இதுதான் நம்ம வந்து நம்முடைய வேலையின் மூலமாக நம்ம வந்து பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். அதாவது என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அப்போ வந்து இந்த அம்மா சொல்றாங்க, என் வீட்டுல ஒரு குடம் எண்ணெய்ன்னு தமிழ்ல வருது. ஆனா ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர்ல எண்ணெய் இருக்குது. அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. வேற எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்றா அந்த அம்மா. உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், நீ வீட்டுக்கு போய் அந்த இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கோ. பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. உன்னால எவ்வளவு பாத்திரம் முடியுமோ அவ்வளோத்த வாங்கு. பிறகு வாங்கி வீட்டுல வச்சுட்டு கதவை பூட்டிக்கோ. உன் பிள்ளைகளோட இருந்து கதவை பூட்டிட்டு அந்த உங்ககிட்ட இருக்க அந்த கண்டெய்னர்ல இருக்க எண்ணெய ஒவ்வொரு பாத்திரத்திலயா ஊத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே இவ அதே மாதிரியே போய் கேட்கிறா. இதுதான் வேலையை எப்படி செய்யறோங்கிறதுடைய ஒரு பேசிக் அடிப்படை கொள்கை, ஒரு அடிப்படை காரியம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிறத எப்படி பயன்படுத்துறது. அவர் அதான் சொல்லி கொடுக்குறாரு. அவர்கிட்ட இவ்வளவுதான் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் எப்படி பெருக்கிறதுன்றத சொல்லி கொடுக்குறாரு. நம்மகிட்ட இருக்கிறத பயன்படுத்தும் போதுதான் தேவனுடைய ஒரு அற்புதமும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இணைந்து நம்ம வந்து பெருக்கத்தை பார்க்க முடியும்ன்றத இந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலம் நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரியே போய் பக்கத்து வீட்டுல போய் கேட்கிறா. அது கஷ்டமான காரியம் தான். ஏற்கனவே இந்த அம்மா வந்து கடன்ல கிடக்குது. இந்த அம்மாவை நம்பி யார் பாத்திரத்தை கொடுப்பா? ஆனா கூட இவங்க தங்களுடைய வெட்க மானத்தெல்லாம் விட்டுட்டு போய் கேட்க வேண்டியிருந்தது. எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்க வேண்டியிருந்தது. இதே மாதிரி ஒவ்வொன்றா ஊத்த வேண்டியிருந்தது. ஊத்த ஒவ்வொரு பாத்திரமா நிறையுது. நிறைஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து ஓரமா ஒவ்வொன்றா வச்சுட்டு இன்னொன்னு கொண்டு வா அப்படின்னு மகன்கிட்ட கேட்குறாங்க. அவ்வளவுதாம்மா, இல்ல முடிஞ்சிருச்சின்னு சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் நின்றுச்சு. உடனே இவ எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு கதவை பூட்டிட்டு எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்றா, இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. உடனே இவர் சொல்றாரு, நீ அந்த எண்ணெயை விற்று உன்னுடைய கடன் எல்லாம் அடைச்சிட்டு மீதியை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அப்போ அவளுக்கு வந்து அந்த எண்ணெயில ஒரு அதிசயம் இருந்தது. ஆனா அந்த அதிசயத்துக்காக இவளும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. இந்த ஒரு அவள்கிட்ட இருந்ததை வைத்து ஒரு வேலை செய்து அவளை வந்து ஒரு பணக்காரியா மாறுறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்தார் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக. அவ வந்து அந்த வெறும் பாத்திரத்தை வாங்க வேண்டியது இருந்தது, எண்ணெய் ஊத்த வேண்டியது இருந்தது, திரும்ப போய் விற்க வேண்டியது இருந்தது. அதே நேரம் அது அவளுடைய கடனை அடைத்து அவள் வாழ்நாளிலே வாழ்வதற்கு அவளை உதவி செய்தது. ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், அவ கண்டிப்பா ஒரு பெரிய பிசினஸ் உமனா மாறி இருப்பா, ஒரு பெரிய வியாபாரியாக மாறி இருப்பா. ஏன்னா அவ விற்கிறது வாங்குறது அந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்கா. கடனை அடைக்கிற அளவுக்கு அது போதுமானதா இருந்தது. அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு தேவையில இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறது முக்கியம் அல்ல. ஆனா அந்த சாப்பாடை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, அதுக்கு எப்படி வேலை செய்யறதுன்றத சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வாழ்நாள் முழுதும் பட்டினி இல்லாம இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு பிரின்சிபிள், அந்த ஒரு கொள்கை தான் இங்க வேலை செய்யுது. அதை தான் நம்ம வேலைன்னு பார்க்கிறோம். இந்த வேலையானது நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமானது. அதாவது நம்ம வந்து இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளை தான் பேசிட்டு இருக்கேன். இந்த விசுவாசிகளுக்கு நம்ம வந்து எப்படி வேலை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஒரு சிஸ்டம்ஸ்ல வேலை செய்யறோம். 2 அமைப்புகளிலே வேலை செய்யறோம். அதாவது இந்த உலக அமைப்பிலையும் வேலை செய்யறோம், தேவனுடைய அமைப்பிலையும் வேலை செய்யறோம். அதாவது வேர்ல்ட்லி கிங்டம் கீழையும் காட்ஸ் கிங்டம் கீழையும் வேலை செய்யறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எண்ணம் இந்த உலகத்தாரின் எண்ணத்தை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு, அதை வாசிக்கிறேன். மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இதுல தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னா அப்ப நம்ம வேலையை பார்க்க கூடாதா? நம்ம போய் உலக பொருளுக்காக தானே வேலை செய்யறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? இப்ப இந்த உலகத்துல வேலை செய்தாலும் நாம் இவர்களுக்காக வேலை செய்யல, என் வயிற்றுப்பாட்டுக்காக வேலை செய்யல. இப்ப ஆண்டவர் அறியாத விசுவாசிகள் அல்லாத மற்றவர்கள் எப்படி வேலை செய்வாங்க? ஐயோ, அந்த வேலை வந்து என் சாப்பாட்டுக்கு, என் வயிற்று கழுவுறதுக்காக நான் வேலை செய்யறேன் அப்படின்னு போவாங்க. ஆனா விசுவாசிகளாகிய நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? வயிற்று கழுவுறதுக்காக போல, நான் இந்த மனுஷருக்கு வேலை செய்தாலும் நான் தேவனுக்காக இதை செய்வேன் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிற காரியம். கொலோசியர் 3:24, எதை செய்தாலும்
அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எந்த செஞ்சாலும் பணம் கொடுக்கிற காரியம் மட்டும் இல்லைங்க. பணத்துக்காக வேலை செய்யற காரியம் மட்டும் இல்லை. இப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யறோம், நம்மள யாருமே பாராட்டுறது கிடையாது. நம்ம கடைக்கு போறோம் வர்றோம், ஒரு பிள்ளைகளுக்காக நிறைய காரியங்களை செய்யறோம். பெற்றோரா இருந்தா பிள்ளைங்க வந்து நிறைய காரியங்களை செய்யறோம். அந்த மாதிரி நிறைய பணம் இல்லாம செய்யற காரியங்கள் கூட இருக்கு. அதுவுமே மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும் போது நமக்கு வர வேண்டிய கூலி ஆண்டவர்ட்ட இருந்து வருது. இப்போ இந்த வேலைங்கிறது வந்து ஒரு சாபம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறோம், ஐயோ வேலை இல்லாம நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தா நல்லா இருக்குமே, யாராவது நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஆனா தேவன் இந்த ஆதியிலே மனுஷனை உண்டாக்குனப்போ எப்படி உண்டாக்குனாரு? ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அவர்களை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இப்போ அவங்களுக்கு வேலைதான் கொடுக்குறாரு, படைத்து வேலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த வேலை கொடுத்து அதை ஆசீர்வாதமா சொல்றாரு. அப்போ நமக்கு இருக்கிற ஒவ்வொரு வேலையும், அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, நம்ம என்ன செய்யறோமோ அது எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று நம்ம நினைச்சு செய்ய வேண்டும். எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு முடியல, எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து சும்மா உட்காந்துருந்தா போதும்னு நினைக்கிறது ஒரு நல்ல காரியம் இல்ல. நம்மளை வந்து நம்மளால எது முடியுமோ அதை நாம் செய்து அது பிறருக்கு ஆசீர்வாதமாக, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த கட்டளை வேலை. 10 கட்டளையில ஒரு ஒரு கட்டளை இருக்குது. நம்ம வந்து ஓய்வு நாளை மட்டும் நம்ம யோசித்துட்டு விட்டுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளும் தேவனாய கர்த்தருக்கு ஓய்வு நாள். அப்போ 7ஆம் நாள் ஓய்வு நாள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளா நடப்பிப்பாயாக. இப்போ தினந்தோறும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வேலைதான். ஆனா அது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி மனுஷருக்கல்ல தேவனுக்கு என்று நாம் மனப்பூர்வமே செய்ய வேண்டும். இது வந்து வேலை வந்து நமக்கு செல்வத்தை தரும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பர் கையால் வேலை செய்யறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இப்போ நம்ம வேலை செய்யறது செல்வத்தை கொடுக்கும். நம்ம வேலை செய்யாம எனக்கு பணம் வரணும், எனக்கு வந்து அற்புதத்தினாலே பணம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்புறது வழக்கம். நம்பலாம், அது கரெக்டு தான், ஆண்டவர் தருவாரு. ஆனா கூட அந்த அற்புதத்தினால் வந்த பணத்தை கூட நம்ம வச்சு செலவழிக்க தெரியணுமே. இப்ப அதையும் நம்ம சுறுசுறுப்பாய் நம்ம செலவழிச்சாதான் அது நம்ம தலைமுறைக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நீடிக்கும். இல்லைன்னா ஒரு 10 நாள்ல எல்லாமே காலியா போயிருமே, அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்தது நீதிமொழிகள் 21:25 பாத்தீங்கன்னா, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். வேலை செய்ய சம்மதிக்காதான், அதனால அவன் ஆசைப்பட்டது எதையுமே அவனை வாங்க முடியாது. அப்போ செல்வம் இல்லாம ஒரு கஷ்டப்பட்டு தனக்கு வேண்டிய ஆசைப்பட்டதை கூட வாங்க முடியாம போறது. ஏன்னா வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற வேலைக்கு கூலி உண்டு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலி பெறுவான். அடுத்த வசனம் 1 தீமோத்தேயு 5:18. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறதே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் செய்யற வேலைக்கு அவங்க சரியான கூலி கொடுக்கல, என்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க, ஆனா கம்மியாதான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுடைய எண்ணம் இந்த கூலியை நம்பி நான் இல்லை, ஆண்டவர் எனக்கு தருவார், நான் இவங்களுக்காக நான் வேலை செய்யலாம், ஆண்டவருக்காக வேலை செய்யற எண்ணத்தோட நீங்க வேலை செஞ்சு பாருங்க, நம்முடைய கூலி ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். ஏன்னா அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். உங்களுக்கு கூலி கடவுள்கிட்ட இருந்து வருது. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருக்கும்போது அவங்க வந்து கொடுமையாக நடத்தப்பட்டாங்க. அங்க வந்து நிறைய காரியங்கள் அவங்களுக்கு எதிராக நடந்தது, அவங்களுக்கு சரியான கூலி கொடுக்கல. ஆனா அங்கிருந்து விடுதலை ஆகும்போது தேவன் அவர்களை பொன்னோடும் வெள்ளியோடும் அங்கிருந்து திரும்ப பண்ணாரு வெளியே. எகிப்தியரை இதை வச்சுக்கோங்க, நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுற அளவுக்கு ஆண்டவர் வந்து அவர்களை கையில அவ்வளவு பொருளை கொடுத்து அனுப்பினார். ஏன்னா ஒரு காலத்திலே அவர்கள் வந்து அவ்வளவு ஒடுக்கப்பட்டாங்க. இப்படி ஆண்டவர் நமக்கு கூலியை கொடுக்க வல்லவர். ஒருவேளை உங்களுக்கு எஜமான்கள் இல்ல உங்க வீட்டிலேயே உங்களுடைய வேலையை யாருமே மதிக்கல, உங்களை வந்து அவ்வளவு வேலையை வாங்குறாங்கன்னா கூட நம்முடைய எண்ணம் நான் தேவனுக்காக செய்யறேன்னு இருக்கும்போது கண்டிப்பாக நாம் கூலியை பெறுவோம்.
அடுத்தது இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கிறவன். இப்போ திருடுறவன் திருடாம வேலை செய்யணும்னு சொல்லி அவரு விட்டுருக்கலாம் பவுல். ஆனா என்ன சொல்றாரு? திருடுகிறவன் இனி திருடாம எதுக்கு வேலை செய்யணுமா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கைகளினாலே நலமான வேலை செய்ய கடவன். இப்ப நம்ம வேலை செய்யறது எதுக்கு? அதனுடைய நோக்கம் இன்னொரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுப்பதற்காக. இப்போ நம்முடைய வேலை வந்து நமக்கு, என் வீட்டுக்கு நான் மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க அதை மாத்திக்கோங்க. ஒருவேளை ஏற்கனவே நீங்க வேலை செய்து நிறைய வச்சிருந்தீங்கன்னா, எனக்கு இது போதும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதும், தேவையானது எனக்கு இருக்கு, ஒரு சின்ன வீடு, எனக்கு ஒரு கார் இருக்கு, எனக்கு ஒரு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க திருப்தி பட்டீங்கன்னா ஒரு செல்ஃபிஷா இருக்கிறீங்க, சுயநலத்தோட இருக்கிறீங்க. நீங்க இதுல இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுப்பதற்காக கைகளினாலே நலமான வேலை செய்யணும். அப்போ இன்னும் நமக்கு இருந்ததுன்னா, உங்களாலே சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா, இன்னும் நம்ம அதை சம்பாதித்து குறைச்சல் உள்ளவனுக்கு, வேலை செய்ய முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறது அந்த வசனத்தின் ஒரு அர்த்தம். அப்புறம் இன்னொரு காரியம் 11வது காரியம் பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 22, 29, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 24, 27, வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. அப்போ வேலையிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கூட நம்ம இதுல பார்க்கலாம். வேலை வந்து ஏனோ தானோன்னு செய்யலாம், அல்லது ஜாக்கிரதையாக இது என் கையில கொடுக்கப்பட்டது, நான் வந்து இதை நல்லா செய்வேன்னு சொல்லி ஜாக்கிரதையோட செய்தோம்னா, அவங்க வந்து ஒரு சாதாரண ஆட்கள் முன்னாடி நிக்க மாட்டாங்களாம். நிக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய முன்னால போய் அவங்க முன்னால நிறுத்தப்பட மாட்டாங்க, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம். நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வேதத்துல யோசேப்பு, அவன் வந்து ஒரு சிறைக்குள்ள போட்டாலும், ஒரு அடிமையா இருந்தாலும், எந்த நிலைமையிலும் அவனுடைய வேலையை நான் பெஸ்டா செய்யும் போது, அவன் யார் முன்னாடி நின்னா? உயர்த்தப்பட்டு பார்வோன் முன்னாடி நின்னான்னா அவன் சும்மா அப்படி போய் நின்றுட்டு வந்தான் இல்ல, அவனுக்கு பெரிய பதவி கொடுக்கப்பட்டது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன வேலையா இருந்தாலும் அதுல கவனமாக இருக்கும்போது நாம் உயர்த்தப்படுவது நிச்சயம். அதனால எதனாலும் எந்த வேலையா இருந்தாலும் ரொம்ப கவனத்தோடு ஜாக்கிரதையோடு நாம் செய்வது அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது 12வது காரியம், நீதிமொழி 31, 13, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். இதுல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? அந்த புத்தியுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஞானமுள்ள ஸ்திரீ, அவ வந்து உற்சாகத்தோட வேலை செய்யறாளாம். அப்போ நம்ம வேலை செய்வதற்கு உற்சாகமா இருக்க வேண்டும். ஐயோ இது செய்யணுமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு வேலை செஞ்சோம்னா அது உற்சாகமா செய்யற வேலை இல்லை. பரவாயில்ல, இவ்வளவு பாத்திரம் கிடந்தாலும் என்னால அதை கிளீன் பண்ண முடியும், இவ்வளவு குப்பை இருந்தாலும் என்னால அதை சரி செய்ய முடியும், ஏன்னா தேவன் எனக்கு உதவி செய்வார், இது நான் மனுஷருக்காக செய்யல, தேவனுக்காக செய்யறேன். இவ்வளவு வேலையை ஆபீஸ்ல மற்ற எல்லாரும் என்கிட்ட தள்ளுறாங்க அப்படின்னு இருந்தா கூட இந்த வேலையை என்னால சமாளிக்க முடியும், இதை உற்சாகமா செய்வேன். இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள், இந்த வேலை கர்த்தர் எனக்கு தந்த வேலைன்னு சொல்லி உற்சாகமாக போகும்போது அதை நம்ம நல்லா செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம மனுஷருக்காக இல்ல, தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும். இன்னொரு காரியம், 13வது காரியம், சுவிசேஷகனுடைய வேலைன்னு கூட ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம வந்து நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம், ஊழியக்காரங்க அப்படின்னா அவங்க தனியா, அவங்க வித்தியாசம், விசுவாசிகள் தனி அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படிதான் இருந்தது. ஆசாரியர்கள், லேவியர்கள் மட்டும்தான் ஊழியத்தை செய்வாங்க, மற்றவர்கள் எல்லாம் வந்து இவர்கள் மூலம்தான் தேவனிடத்துல போவாங்க. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டிலே தேவன் இந்த காரியத்தை உடைச்சிட்டார். அப்போ ரெண்டுமே எல்லாருமே செய்யணும். நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்போ ஊழியம் செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. விசுவாசிகள் எல்லாருக்குமே வந்து ஊழியம் செய்யற வேலை இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்துல அது ஒரு காரியத்தை நீங்க இந்த நேரத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வந்து 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். இதுல பவுல் சொல்றாரு, நாங்கள் கைகளினாலே வேலை செய்யறோம். அவருடைய வேலை என்ன? அவருடைய வேலை ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சபடி பார்த்தா ஒரு ஊழியக்காரர். ஆனா அவர் உண்மையாவே அவருக்கு தெரிந்த தொழில் என்னன்னா கூடாரம் நெய்கிற தொழில். அதனால வேலையும் பார்த்து கொண்டே அவர் ஊழியம் செய்யறாரு. அதுதான் இதுல சொல்றாரு, கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். அப்போ வேலை செஞ்சுட்டே நான் ஊழியம் செய்யறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒருவேளை
பலர் ஊழியர்கள் இன்னைக்கு வந்து நான் ஊழியத்தினால அதாவது விசுவாசத்திலே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியமே இல்லை, நமக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா அதே மாதிரி இயேசுவானவர் கூட பாத்தீங்கன்னா அவரை பத்தி ஒரு வசனம் சொல்லப்படுது, இவன் தச்சன் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்பனா இவருடைய தொழில் வந்து தச்சு தொழில், இவர் அதை செஞ்சிருக்கிறாரு, அவருடைய வேலை அது. சீஷர்கள் அநேகம் பேர் மீன்பிடி தொழில்ல இருந்து வந்தவங்க தான். இப்போ நமக்குன்னு ஒரு தொழிலும் நமக்குன்னு ஒரு காரியம் இருக்கும்போது ஒருவேளை இப்ப நமக்கு செய்யறதுக்கு ஊழியம் இல்லைன்னா நான் அந்த நேரத்துல சும்மா இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு வேலை செய்து சம்பாதித்து அதன் மூலமாக வருகிற பணத்தையும் வைத்துக் கொண்டு நம்ம மற்றவர்களுக்கு தைரியமாக ஊழியம் செய்ய முடியும். அப்ப எல்லா நேரமும் மற்றவர்களை சார்ந்தே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்துல உங்களுக்கு ஊழியமே அதிகமா வந்து அன்னைக்கு முழுக்க அதாவது 7 நாளும் ஓய்வில்லாம ஊழியம் இருக்குது, எனக்கு அவ்வளவு ஊழியம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த வேலையை செய்யாம நம்ம விட்டுட்டு நம்ம இந்த வேலையில ஈடுபடலாம். இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு புது மாதிரி ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சுவிசேஷகனுடைய வேலை அப்படின்னு இருக்கு, அப்போ வந்து நான் வெறும் அதை மட்டும் தான் செய்யணும், இந்த வேலையை செய்யக்கூடாது. நிறைய பேர் வீட்டு இதனால கவனிக்கிறது இல்லை, வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்லை. நான் ஊழியத்துக்கு போறேன், நிறைய நேரம் போயிட்டு கையில காசு கொடுக்காம இருந்ததுனாலே வீட்டுல குடும்பங்களிலே பிள்ளைங்க படிக்க முடியாம, அதாவது மனைவிமார் வந்து பிள்ளைகளை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம சில நேரம் மனம் குழம்பி போய் பிரிந்து போன குடும்பங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இது தேவனுடைய சித்தமே கிடையாது. இப்போ பவுல் சொல்ற மாதிரி நம்ம வந்து வேலை செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு முழுவதுமாக அவ்வளோ டைட்டா நீங்க ஊழியத்துல இல்லைன்னா நீங்க வந்து வேலை செய்வது நலம். அடுத்தது பாருங்க, நம்ம வேலை செய்யறதுக்கு மனசும் வேணுமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜாக்கிரதையா வேலை செய்யணும், உற்சாகமா வேலை செய்யணும்னு பார்த்தோம். ஒரு 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11, 12 வாசிக்கிறேன். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று தெரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். இதுல பாருங்களேன், வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அப்படின்னு இதுல வருது. அப்போ வேலை செய்யவே இஷ்டம் இல்லை, நம்ம சும்மா உட்காந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தனா அவங்க சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே நாங்க கட்டளை கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்றாரு. ஏன்னா அங்க சிலரு ஒரு வேலையும் செய்யாம ஒழுங்கற்று தெரிந்து கொண்டிருக்க. இப்ப ஒரு வேலையும் இல்லை, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபடுவதற்கும் தேவையில்லாத காரியங்களை பேசுவதற்கும் தேவையில்லாத காரியங்களை சிந்திப்பதற்கும் பிசாசு நம்ம மூலமாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். நம்முடைய வாழ்க்கையும் கெடுப்பான், பிறருடைய வாழ்க்கையும் கெடுப்பான். அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். அப்போ நம்மளால எது முடியும்? நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். இந்த குறித்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு அம்மா வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து காசே இல்லை, எனக்கு வந்து வாழ்வதற்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கேட்டப்ப அவர் வந்து நீங்க என்ன நல்லா செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவங்க வந்து இது வந்து வெளிநாட்டுல நடந்தது, நாங்க வந்து பேன் கேக் நல்லா செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்க சும்மா இருக்கிறதுக்கு அந்த பேன் கேக் எல்லாருக்கும் நீங்க செஞ்சு கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஜெபம் பண்ணி அதை சொல்லிட்டு விட்டுட்டாராம். கொஞ்ச நாள் அவங்க பார்க்கவே வரல, இவரை பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்து அவங்கள பார்த்து என்ன நான் உங்களை பார்க்கவே முடியல, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல அதே மாதிரி நான் அந்த பேன் கேக் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன், நான் அவங்க சாப்பிட்டவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, நீ ஏன் இதை வந்து இதை ரெகுலரா செஞ்சு கொடுக்க கூடாது, நாங்க உனக்கு வந்து காசு கொடுப்போமே அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப நான் ரெகுலரா செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறேன், அவங்களும் வாங்குறாங்க, நிறைய பேருக்கு அவங்க சொல்லி அவங்களும் சொல்றது மூலமா அநேகர் வாங்குறதுனால எனக்கு நிறைய வியாபாரம் நடக்குது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட வாங்குறதுனால எனக்கு காசு இருக்குது, நான் வந்து இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ நமக்கு இருக்கிற கொஞ்ச காரியத்தை ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி சந்தோஷமாக மற்றவர்களுக்கு செய்யும் போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. அதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். எதுவுமே செய்யாம நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி நம்ம ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே செய்யலைன்னா அது எப்படி ஆண்டவர் வாய்க்க செய்வாரு? ஒண்ணுமே செய்யலன்றதுல ஒரு 0 இருந்ததுன்னா அதை எப்படி இன்னும் 0வை 100ஆல பெருக்குனா கூட 0 தான் வரும்.
இப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நம்ம எதையாவது செய்ய வேண்டும். அதான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ, உங்களால எது முடியுமோ, எது நல்லா செய்வீங்களோ, அத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க செய்யறதுக்கு. இது வந்து உங்களுக்கு காசு குடுக்குதோ இல்லையோ, அது தேவனுடைய பொறுப்பு. ஆண்டவரே உமக்காக நான் செய்றேன். ஒருத்தங்களுக்கு உதவி செய்றதாகவே இருக்கட்டுமே. அது கூட உங்களுக்கு அது ஒரு வேலையா நீங்க எடுத்து செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு ஞானத்த குடுப்பாரு. அடுத்து எஜமான்களை பத்தி ஒரு காரியத்த சொல்ல விரும்புறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். இப்போ இதுல என்ன போட்டிருக்கு? அந்த காலத்துல அடிமைகள் எஜமான்கள் இருந்தாங்க. இப்ப அடிமைகள் கூட சில நேரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். அவர்களை குறித்து தான் இங்க எழுதியிருக்குது. இன்றைக்கு அது நமக்கு பொருந்தாவிட்டாலும் நமக்கு வித்தியாசமா பொருந்தும். இன்றைக்கு நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், ஒருவேளை நம்ம குடும்பத்துல இருக்கிற மூத்தவர்கள், நமக்கு நம்முடைய கணவன், அந்த மாதிரி ஆட்கள், இல்ல நம்முடைய பெற்றோர், இவங்கெல்லாம் சொல்ற காரியங்களை நம்ம எடுத்து செய்றோம். அதாவது எல்லா கணத்துக்கும் பாத்திரம் 2 எண்றோமா? இல்ல இவங்க வேஸ்ட். இவரெல்லாம் வந்துட்டாரு பாரு. இவரெல்லாம் என்ன ஒரு பெரிய பாஸ். இவர் வந்து சொல்லி நான் செய்வேனா? அப்படின்னு சொல்லி பேசுற கூட்டங்கள் இருக்கும். அங்கங்க புரணி பேசுற கூட்டங்கள், குறை சொல்ற கூட்டங்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலும், வீடுகளிலும் எல்லா இடத்துலயும் இருக்கு. பக்கத்து வீட்டுல சேர்ந்தீங்கன்னா ஹஸ்பண்ட பத்தி குறை பேசுறது, மாமியாரை பத்தி பேசுறது, இப்படி நிறைய கூட்டங்கள் இருக்கும். அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் இருக்கும். சாப்பிடுற நேரம் மேஜையிலே தான் நடக்கும். இப்ப இப்படிப்பட்ட கூட்டத்தோட சேர்ந்து நம்ம பேசக்கூடாது அப்படிங்கறதுதான் இதுல பாக்குறோம். எஜமான்களை எல்லா கணத்துக்கும் உரியவர்களாக எண்ணிக்கொள்ள கடவுள்னு தான் வேதவசனம் சொல்லுது. அப்ப நம்ம வேலை பார்க்கிற இடங்களிலே நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளே அவங்க மோசமா இருந்தா கூட நாம் கனத்துக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொள்ள கடவுள் என்ற அந்த வசனத்தின்படி அவர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து மற்றவங்க பேசலாம், நம்ம பேசாம அந்த இடத்த விட்டு நம்ம தனியா இருக்கும்போது அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இன்னொரு காரியம், மனுஷன் 6வது நாள்ல படைக்கப்பட்டான். மொத்தம் 6 நாள் படைத்தார் ஆண்டவர். 6ஆம் நாளின் இறுதியிலே தான் மனுஷன் படைக்கப்பட்டான். அவனுடைய முதல் நாள், இந்த உலகத்துல அவன் வாழ்ந்த முதல் நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓய்வு நாள். இப்போ அந்த ஓய்வுக்கு பிறகுதான் அவன் வந்து வேலை செஞ்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஓய்வும் தேவை. அதுக்காக 6 நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இல்ல. 6 நாளும் வேலை செய்து 1 நாள் ஓய்வு இருக்கு. அப்போ நம்ம வேலை செய்யும் போது நம்முடைய மனதுல ஒரு ஓய்வு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, இந்த வேலைக்காக நான் ஓடுறேன், இவங்களுக்காக உழைக்கிறேன், என்னுடைய வீட்டாருக்காக நான் உழைக்கிறேன், அப்படி இல்ல. தேவனுக்காக நான் செய்வேன், மனுஷருக்கு என்று செய்யல, மனப்பூர்வமாய் தேவனுக்கு என்று இந்த வேலை செய்யறேன்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஒரு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உவமையை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, புரதேசத்துக்கு போற ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆஸ்திகளை பிரித்து வேலைக்காரர்கிட்ட கொடுக்குறான். ஒருத்தன்ட்ட 5 தாளந்து, ஒருத்தன்ட்ட 2 தாளந்து, ஒருத்தன்ட்ட 1 தாளந்து கொடுக்குறான். எல்லார்ட்டையும் ஈக்குவலா கொடுக்கல. அவன் திறமைக்கு தக்கதாக. அப்போ நம்முடைய வேலையும் நம்முடைய திறமைக்கு தக்கதாக தான் கொடுக்கப்படுது. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட ஒரு காரியத்தை, ஒரே ஒரு திறமையை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 10 திறமையை கேட்க மாட்டாரு. 10 நீ இந்த வச்சு இன்னும் 10 ஏன் செய்யலன்னு கேட்க மாட்டாரு. இப்போ ஒன்னொன்னா அவருக்கு திறமைக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ 5 தாளந்து வாங்கினவன் உடனே போய் வேலை செஞ்சு வியாபாரம் பண்ணி அதுல 5 தாளந்து சம்பாதிச்சான். 2 தாளந்து உள்ளவனும் போய் இன்னும் வந்து 2 தாளந்து சம்பாதிச்சான். இதுல தாளந்துங்கிறது ஒரு பொருள், அமௌண்ட், பண மதிப்பை குறிக்குது. ஒரு தாளந்துங்கிறது ஒரு கூலியால் 20 வருஷம் வேலை செஞ்சா அவனுக்கு கிடைக்கிற கூலியோடைய அளவு. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசு கொடுக்கல, நிறைய கொடுத்துருக்காரு. ரொம்ப காலம் கழிச்சுதான் அந்த அந்த எஜமான் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து கணக்கு கேட்கிறாரு. இப்போ 5 தாளந்து வாங்கினவன் உடனே வந்து கொடுக்குறான். என்கிட்ட 5 தாளந்து கொடுத்தீங்களே, நான் இன்னும் 5 தாளந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் 10 தாளந்து கொடுக்குறாரு. அப்போ இவர் சொல்றாரு, நல்லது உத்தம உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா இன்னும் அநேக பொறுப்பை உனக்கு கொடுப்பேன். அதே மாதிரிதான் 2 தாளந்து. ஆனா இந்த 1 தாளந்து வாங்கினவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதே வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றை கொண்டு கொடுக்குறான். அப்போ இவன் சொல்ற காரியத்துல நீங்க வந்து கொடுக்காம வாங்குறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இவனுக்கு என்று ஒரு 20 வருஷம் ஒருவன் வேலை செய்தால் கிடைக்கிற ஒரு கூலியை அளவை அவனுக்கும் கொடுத்திருக்காரு, அவனுடைய திறமைக்கேற்ற. ஆனா இவனுக்குள்ளே அந்த அதை குறித்த சரியான ஒரு எண்ணம் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் 5 கொடுத்துருக்காங்க, எனக்கு 1 தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். இல்ல
இவருக்கு நான் ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம். இல்ல நான் இத ஒண்ணே ஒண்ண நான் என்னதாவது செஞ்சு இது எங்கேயாவது காணாம போயிருச்சுன்னா என்ன செய்றேன்னு சொல்லி புதைச்சு வச்சேன் அப்படிங்கிறான். ஆனா இவர் கடைசியில பேசுறது பாத்தீங்கன்னா, அத நீ ஒரு காசுக்காரர்ட்ட போட்டு வச்சிருந்தா கூட, அதாவது பேங்க்ல நீ வச்சிருந்தா கூட, எனக்கு வட்டி கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்றாரு. நீ பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் அப்படிங்கிறாரு. இப்ப இதுல இருந்து நம்மட்ட குடுக்கப்பட்ட காரியங்களை, நம்மட்ட குடுக்கப்பட்ட திறமைகளை, நம்மட்ட பொறுப்பாக தேவன் கொடுத்திருக்கிற சில காரியங்கள, ஒருவேளை இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நம்ம பொறுப்புல என்னெல்லாம் இருக்குது? இதுல நம்ம எதெல்லாம் இன்னும் நல்லா செய்யலாம்? இன்னும் நான் ஏனோ தானோ என்று ஒரு ஜாக்கிரதை இல்லாம, உற்சாகம் இல்லாம செஞ்சுகிட்டு இருக்க காரியங்கள் என்ன? ஒருவேளை பிள்ளைகள வளர்க்கிற காரியமா இருக்கலாம். அதையும் நான் ஒரு உற்சாகமாக தேவனுக்காக நான் செய்றேனா? இல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நான் எப்படி செய்றேன்? அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இவன பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட இருக்கிறத வாங்கி 10 தாலந்து உள்ளவன்ட்ட குடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ உள்ளவன்ட்ட இருந்து புடுங்கி உள்ளவன்ட்ட இருந்து அதிகம் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்துல இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்ங்கிறாரு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் உன்னையே பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு இன்னும் ஏன் ஆண்டவர் அதிகம் கொடுக்கணும்? யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நீங்க வச்சிருக்கிற இந்த ஒரு ஒரு ரூ. 100 உங்களால சரியா நீங்க மேனேஜ் பண்ண தெரியலன்னா உங்களுக்கு ஏன் ரூ. 1,00,000 ஆண்டவர் கொடுக்கணும்? உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன வேலைய நீங்க சரியா உண்மையா நீங்க செய்யலன்னா ஆண்டவர் ஏன் இன்னும் பெரிய வேலையை உங்களை நம்பி கொடுக்கணும்? அதுதான் இந்த இதனுடைய அர்த்தம். அப்ப இந்த ஒரு வேலையும் அந்த ஒரு திறமையும் உங்ககிட்ட இருந்து பறித்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவன் புதைச்சு வச்சுட்டான். இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது தேவன் இந்த நேரத்துல உங்களோட பேசி கொண்டிருந்தாருன்னா யோசித்து பாருங்க. என்னென்ன காரியங்களை நம்ம புதைத்து வைத்திருக்கிறோம்? எத்தனையோ திறமைகள் இருந்திருக்கும், எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ளே இருந்திருக்கும், இன்னைக்கும் அது இருக்குது. ஒருவேளை வயதாயிட்டா கூட அதை நீங்க திரும்பவும் நீங்க அதை உயிர்ப்பிக்க முடியும். அதை நீங்க ஆண்டவருடைய உதவினால, ஆண்டவரே உமக்காக நான் இதை செய்யறதுக்கு எனக்கு நீங்க என்னுடைய திறமைகளை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. நீங்க கேட்கும்போது நான் இதை இன்னும் பெருக்கினேன் ஆண்டவரே, இத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஒருவேளை நீங்க டீச்சரா இருக்கலாம், இப்ப ரிட்டையர்ட் ஆயிருக்கலாம். இப்போ நீங்க பக்கத்துல இருக்க எத்தனையோ பேர் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள உட்கார வச்சு சில கணக்குகளை கூட சொல்லி கொடுக்கலாமே. இல்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யலாமே. இதுக்கெல்லாம் நம்ம எங்கேயோ போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டுல இருந்தே நம்ம செய்யலாம். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வேலைதான். இப்போ நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டவைகளை நாம் எப்படி பயன்படுத்துறோம்ன்றது ஒரு நாள்லயே தேவனுடைய ஆண்டவர் இடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுக்குரிய பலன் நமக்கு வருது. இப்ப 5 தாலந்து வாங்கினவனுக்கு இன்னும் உனக்கு பொறுப்பு கொடுக்குறேங்கிறாரு. அப்போ நம்முடைய தேவன் பலன் அளிக்கிற தேவன். இந்த வேலை நம்ம செய்யறதுக்கு கண்டிப்பா கூலி வருது. நம்முடைய வேலை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இது ஒரு சாபம் இல்ல. நம்மளுடைய திறமைகளை பெருக்க முடியாதனால நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற அந்த விதையில இருந்து ஒரு பெரிய காடு மாதிரி பெரிய ஆசீர்வாதங்களை, அந்த காட்டுல இருந்து அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ற அளவுக்கு அது பயன்பட முடியும். இந்த காரியத்தை என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த காரியத்துல தெளிவு கொடுப்பாரு நான் நம்புறேன். கர்த்தர் நீங்க இப்ப செய்து கொண்டிருக்கிற வேலையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்க எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். நம்ம வேலை செய்யணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.